வாரம் இங்கே வச்சுருக்கோம். அவர் செய்கிற தொழிலை பற்றி விரிவாக நம்மளுக்கு பேசுறதுக்காக எல்லாம் கூட வந்திருக்கோம். ஸோ மேலே இப்போ அவர் தொடர்ந்து பேசுகிறோம். அனைவருக்கும் நன்றி. என்னை மதித்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மிக மிக காலையில் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்காக வந்ததுக்காகவும் நம்ம அணியின் சிறப்பு சேர்க்கறதுக்காக நான் 2-3 நண்பர்களை அழைச்சிருக்கேன். அவங்களுக்காகவும் மிக மிக தாழ்மையான நன்றி உட்கார்ந்துருக்க. ஸோ கோபி வந்து சிங்கப்பூர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸோ சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்கே வந்து ஸோ அவரோட ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க் பண்ணார். அவர் மிஸ்டர் குமார், அவர் வந்து மளிகை கடை வச்சுருக்காரு. சிறு தொழில் ஆரம்பித்து இன்னைக்கு அண்ணாச்சி கடையில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலாளியாக வளர்ந்து இருக்கிற ஒரு தொழிலாளி. அப்புறம் நம்ம ஹரிசார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் எலக்ட்ரிக் பைக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்கூல் வச்சுருக்காரு. ஸோ இது ஆல்சோ ரன்னிங். ஸோ 3 பேர் கூப்பிட்டுருக்கேன். ப்ளஸ் சம்பத் சார் பெரிய ப்ராப்ளம் வராங்க. ஸோ இந்த 2 பேர் வராங்க. ஒன்றா அவங்க ஸோ இப்போதைக்கு மிக்க நன்றி சார். வந்து இங்கே வந்து ஃபேப்ரிகேஷன் அதே சொன்ன மாதிரி வந்து ஒரு 10 crore ஆனால் ஆரம்பித்து ஒரு 10 years ஆகும். நம்ம எல்லாருக்கும் பார்த்து பேசினா நல்லா இருக்கும், ஒரு சிறப்பாக இருக்கும். நான் மளிகை வச்சு 2 வருஷம் ஆகுது. கொஞ்சம் சிம்பிளாக ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கேன். கூட வந்து தம்பியும் அப்பாவும் இருக்காங்க. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஏ முதல்ல நான் 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 5 years தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி 22 years நமக்கு ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் அடுத்த ஐஸ்கேம் பேசிட்டு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் தான் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 5 years பிஸ்னஸ் பண்ணேன். சார் ஐஸ்கேம் வந்து நான் 2020 ஸ்டோர் ஓப்பன் பண்ணேன். எலக்ட்ரிக் சொல்லிட்டு எலக்ட்ரிக் பஸ் ஷோரூம் முதல் 2500 acres கொடுத்துருக்கேன். முதல் வந்து பொண்ணுலேருந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ சம் இஷ்யூஸால் இப்போ சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஷோரூம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்டர்வியூ இப்போ 1 year ஆச்சு. தாய் பண்ணி கிருஷ்ணா பண்ணை பாலம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆயில் மில் போகிற வழியில் அது வந்து 1 year ரன் பண்ணேன். ஸோ ஒரு பெரிய வக்கீல், லீகல் அட்வைசர். இப்போதைக்கு அவர் வந்து டூரிஸ்ட் அண்ட் போர்ட்ஸ் பண்ணுறாரு. பட் நோட்டரி பப்ளிக்காகவும் இருக்கார். சார் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார், நீங்களே உங்களை பற்றி. என் பெயர் சம்பத். நான் மணாநகர் இருக்கிறேன். வீடு வந்து அரங்கலம் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நோட்டரி பப்ளிக். ஓகே. அது அடுத்தது வந்து நம்ம உறுப்பினர் அறிமுகம். வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். அவங்க எனர்ஜெட்டிக்காக பேசுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் முனைவர் டாக்டர் ஜே ஐஸ்வர்யா. ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு சின்ன ரிசர்ச் முடிச்சுட்டு ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங். ஸோ இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேம்ஸ் மூலமா அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி அவங்க நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரைனிங்கில் எம்ப்ளாயீஸோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு தெரிய வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஐஐடி கனடா யூனிவர்சிட்டியிலேருந்து கேம் ஓரியன்டட் ஆக்டிவ் லேர்னிங் சர்டிஃபைட் ட்ரைனர். அண்ட் இது இல்லாமல் மெயினாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்க ஒர்க் பிளேஸில். ஹவு டு தே ஹேண்டில் தே ஸ்ட்ரெஸ். ஈவன் தான் அவங்களால ஜாபே விட முடியாது, பட் அந்த இடத்துல அவங்க கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் ட்ரைனிங்ஸ் மூலமாக கொடுத்துருக்கோம். நான் மேஜராக பார்த்துட்டு இருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ். இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்த கிளைண்ட்ஸ் வந்து சாம்சங் பண்ணேன், எல்என்டி பண்ணேன், அப்போலோ டயர்ஸ், டிசிபி அவங்களுக்கு பண்ணேன், அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த லாஸ்ட் 1 month they are all my clients. So this was my niche area. So family related counselings நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we do parenting counseling also. குழந்தைகளை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படின்றதே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ இது ரிலேட்டடாக யாருக்காவது கவுன்சிலிங் செஷன்ஸ் தேவைப்படுது, இல்லை உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நாங்கள் ஏதாவது ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், லைக் சேல்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன மாடியூலில் தே கேன் டூ தேர் திங்ஸ் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் திஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லாவண்யா பிரியா. நான் பிபிஏலேருந்து முடிச்சிருக்கேன். வர்மா ரெசார்ட்ஸ் குரூப் அப்படிங்கிற ரெசார்ட்ஸில் வந்து நான் அட்மினாக இருக்கோம், ப்ளஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. வர்மா ரெசார்ட், வர்மா ஹாப்பினஸ், அதே வர்மா கார்டன் சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெசார்ட்ஸில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் குளோரின் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெசார்ட்ஸில் வந்து ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், ஓப்பன் ஹால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெசார்ட்ஸ்க்கு வந்து ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெசார்ட்ஸ்லையும் இல்லாத ஒரு லீகலைஸ் தான் நம்ம ரிசர்ச் வந்து வழிநடத்திருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய கெட்டர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை ஆஃபர் பண்ணிருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் அனிதா. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் அனிதா. ஹர்ஷிதா டூர்ஸ் என்ற கம்பெனி ரன்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக குரூப்பில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இஃப் யூ கூகுள் இட், ஹர்ஷிதா டூர்ஸ் எங்கே காமிக்கும். We have like what kind of corporate tour பண்ணுறோம், honeymoon packages, school leave and tailor-made packages பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து ஊபரோட இன்டர்சிட்டி பார்ட்னர் நாங்கள் தான். சென்னை டு பெங்களூரு, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி இதுக்கு போகிறதுக்கான வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். We have almost 500 vehicles attached to us. And ஓனாக வந்து நெக்ஸ்ட் மந்த் we are launching again. ஹர்ஷிதா டூர்ஸ் வந்து ஒரு 25 vehicles இருக்காங்க. சென்னைக்குலாம் பண்ணுறோம். ஸோ வாய்ப்பு தெரிஞ்சுன்னா சிறப்பாக அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். என் பேர் டாக்டர் சங்கரி தேவி. ப்ரொஃபஷனலி நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். கடந்த 15 வருஷமாக தேவிஸ்ரீ ஹெல்த் கேர் சென்டர் எக்ஸாம்பிள் வந்து வேப்பம்பட்டை என்னுடைய கிளினிக்கில் சென்டரில் என்னெல்லாம் ஃபிசியோ ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அண்ட் S2 ஷேப் அண்ட் ஸ்ட்ரெங் லேடிஸ் ஃபிட்னஸ் யோகா கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐம் ஒர்க்கிங் இன் பால விகாஸ் ஸ்பெஷல் ஸ்கூல். இங்கே வந்து மென்டலி ரிட்டார்டேஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இந்த நெருக்கடிக்கு நான் வந்து அமைப்பு காரணம் என்னன்னா இரவு வந்து என்னுடைய ஹெல்த் சானிடரி நாப்கின்ஸ், பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் உபயோகப்படுத்துகிற இந்த நாப்கின்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பெண் மண் பார்ப்போம், அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்கணும் என்றது தான் என்னுடைய கோல். நெருக்கடி வந்த பிறகு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு அதுக்கு நான் நெற்கதிக்கு வந்து என்னுடைய நன்றியை செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. நான் இந்த நெற்கதியில் துணை தலைவராக இருக்கேன். அனைவருக்கும் காலை வணக்கம். திருவள்ளூரில் ஐயப்பா லைனிங் அப்படின்ற ஒரு நிறுவனம், என் பேர் வந்து இல்லாதபடி நான் திருவள்ளூரில் ஸ்ரீ ஐயப்பா லைனிங் ஒர்க்ஸ் அப்படின்ற தொழில் வந்து 25 ஆண்டு பண்ணிட்டு இருக்கேன். காங்கூர் பைபாஸ் உள்ள என்னுடைய ஷாப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஷீட் கவர்ஸு, ஹெல்மெட்டு, ரோலிங் சேர்ஸு, சோஃபா, நம்ம லைனிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தெரியுமா பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் கிஃப்டிங் பண்ணிட்டுருக்கோம். கார்பரேட் கம்பெனி லிட்டர் கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்களா, உங்களோட ப்ராடக்ட்ஸு, மொபைல் கேஜஸ், மெட்டல் ப்ராடக்ட், மொபைல் ஸ்டாண்டு, நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, அப்பா அம்மா வந்து கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு உள்ள இருக்கிற பொண்ணோட அப்பா தான் கேட்குறாருன்னா, சரி எனக்கு ஒரு நல்ல ஒரு கேட்ரிங் பீப்புளை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு நான் எனக்கு தான் ரீசனாக என்னோட ஃப்ரெண்டு இருக்குல்ல, நல்லா இருந்த சாப்பாடு நல்லா இருந்து நான் சொல்லிவிடுவேன். அது மண்டபமும் ஏன்னா நிறைய மண்டபம் இருக்குது, எந்த மண்டபத்தில் எப்படி வைக்கணும்னு தெரியல. ஒரு 1000 பேராக வருவாங்க,
எல்லாம் உங்களை மாதிரி வீட்டு பீப்புள்ஸ் இந்த மாதிரி வீட்டு எல்லாம் வராங்க. அதை பண்ணணும் வீட்டு நல்ல மனமும் சொல்லணும். சரி நான் அதை சொல்லி விடணும். தப்பா இருக்குன்னா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரோ நல்ல வீடியோகிராஃபர் அப்படிங்கிறது முடியுமா ஹெல்ப் பண்ணுறது கேட்டாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ப்ரூவ் பண்ண வேண்டும். ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல கேட்சிங், நல்ல மண்டபம் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த அண்டர்லைன் பண்ணுங்க நல்ல இந்த வார்த்தை. ஸோ எவ்வளோ தமிழ் நாட்டில் இல்லை நம்ம நடக்கிறது எவ்வளோ மண்டபங்கள் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் நல்ல வார்த்தை எது யூஸ் பண்ணால் நல்லா பண்ணணுன்றது நோக்கத்துக்காக தான். அந்த நல்ல ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நான் தான். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக உலகளவில் உள்ள த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் நான் தான். சரிங்களா? உங்கள் வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தணும் இல்லை நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுங்க, நல்ல வீடியோ எடுத்துக்கிட்டா என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் சூப்பராக எடுத்து கொடுக்குறேன். என்னோட பேர் யுவராஜ். நான் அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் 25 ஆண்டுகளாக துறையில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே ஒரு 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் செவ்வாப்பேட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் திருவிழாவில் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி எனி பர்த்டே, நிச்சயதார்த்தம், ஃபங்க்ஷன், வெட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக எடுத்து கொடுப்பேன். வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும். பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் சர்வீஸ் அந்த பெஸ்ட் குவாலிட்டி. நன்றி, வணக்கம். என்னுடைய கனவு மிஷன் வந்து ஒரு 100 பேருக்கு போட்டி சொன்னாங்க அப்படின்னு ஒரு கனவோட பயணிச்சிருக்கேன். எவ்ரிடே எவ்ரி வீக் மீட்டிங் எடுத்துருக்கேன் ரெசார்ட்டில். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம். எல்லாமே ஆப்பிள் சம்பாதிக்கிறேன், சொன்னீங்க, சிங்கப்பூர் சம்பாதிக்கிறேன், சில மாதிரி எல்லாரும் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் மீறி நம்ம வீட்டில் பணத்தை 10,000 கோடி, 1,00,000 கோடி, 50,000 கோடி எடுத்துக்கிட்டு அமேசான் எல்லாமே எப்படி சாத்தியம்னு பார்த்தோம். 3 வருஷமாக எனக்கு ரிசர்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக அவளுக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயமாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி வீக் நான் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே வந்து கிரிப்டோ அது ஒரு டூல் தேவைப்படும். வேணும்னா அமேசான்னா அதுக்கு ஒரு ஆப் தேவைப்படுது, அதுக்கு இது தேவைப்படுற மாதிரி ராக்கெட் எப்பவுமே மேலே ஒரு சேட்டலைட் மேலே போகணும். சேட்டலைட் இங்கிட்டு தான் போகணும். அது ஒரு ராக்கெட் தான் இருக்கும். ராக்கெட் இருந்தால் தான் அந்த சேட்டலைட் அங்கே போய்ட்டு எடுக்க முடியும். அந்த சேட்டலைட் எல்லாத்தையும் யூஸ் ஆகும். அப்போ எனக்கு ஒரு ராக்கெட் தேவைப்படுது. 4,000 கோடி, 5,000 கோடி, 1,00,000 கோடி செலவு பண்ணி ராக்கெட் உருவாக்க முடியாது. இருக்கிற ராக்கெட்டோட சேர்ந்து நம்ம சேட்டலைட் எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துல கொஞ்சம் நின்றுடும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கேன். அதுக்காக தான் அந்த கிரிப்டோங்கிற காயின் நான் எடுத்துக்கிறேன். அந்த சேட்டலைட்டில் அந்த இடத்துல போகும்போது நமக்கான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். அந்த ராக்கெட் இருக்கும்போது அதோட வேலை பர்பஸாக போகுது. அதில் 100 சேட்டலைட் தான். அதில் நம்ம நல்லதுக்கெல்லாம் கெட்டது எதுனா மேபி நம்மளோட சேட்டலைட் அது நல்ல சேட்டலைட்டாக எடுத்துக்கணும்னா அது எல்லாரும் யூஸ் ஆகும். 100 பேர் உருவாக்கணும்னா வாயிலே சொல்லிட்டு தான் முடிஞ்சாது. அது எப்படி உருவாக்கணுங்கிற விஷயம் தான் நான் எடுத்துருக்கேன். டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும் பண்ணால் ஒரு 3 வாரம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணா அது உங்களால் என்னால் அதை சொல்ல முடியும். புரியுது. எடுத்தோன்னு பயந்துறாங்க எல்லாமே. ஒரு கிட்ட தான் ஆகிடும், 20 ஆரோக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ஷிப்பு ஆக்சிடென்ட், எல்லா இடத்துல ஆக்சிடென்ட் இருக்குது. ஒரு 20% 20% ஆக்சிடென்ட் தான் சரி. வேஸ்டேஜ் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை சார். அதுக்காக நம்ம ட்ரெயினில் போக முடியுமா, ஃப்ளைட்டு போக முடியுமா? ஸோ அவங்க ஒரு டைப் எப்படி நம்ம எப்படி இருக்குது, நம்ம சேஃபாக போகணும். எல்லோரும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க்கு நான் மாட்டோம். புரிதல் இல்லைன்னா ஒரு தொழிலை பற்றி தெரியாதான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி கார் ஓட்ட தெரிஞ்சு இருக்காரு. கார் அநேகமாக ஓட்ட ஒரு பையன் 18 வயசு பையன் எதில் இருக்கீங்க கார் எடுக்கிறீங்க? ஓட்ட தெரிஞ்ச கார் இல்லை, ஓட்ட தெரியாத காரில் இருந்தால் அதுக்கு தான் ரிஸ்க். தெரியாத விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் ரிஸ்க்கு. தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ரிஸ்க் கிடையாது. புரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்ணுறது அதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லை. அதனால தான் நான் புரிஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்ருக்கேன். என்ன புரிஞ்சுட்டு யாரும் வரீங்களோ நீங்களும் கொண்டு சொன்னாங்க தான் எனக்கு கான்செப்ட் வச்சுருக்கேன். மேபி எல்லாம் வரல எல்லாத்தையும் நான் கூப்பிட மட்டும் நீங்கள் வந்துடணும் ரொம்பலாம் கிடையாது. நான் பாட்டு நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன். இதில் ஒரு 4 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷன் போயிட்டு 3 வருஷத்துக்குள்ள இன்னொரு போட்டி சொல்லி போவாங்க. என்னோட கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு 20 பேர் சேர்ந்து பண்ணிட்டேன். இன்னும் 70 பேர் தேவைப்படுது. யார் விருப்பப்படுறீங்களோ வாங்க. எல்லா டைப் எல்லாம் இதுவும் ஒரே பேஸ்கெட்டில் போடாது சொல்லி எல்லாம் மீட்டிங்க. அந்த மாதிரி எல்லா விஷயம் நான் உங்களுக்கு சொத்து இருக்குது 100 கோடி தருவோம், 50 கோடி எல்லாத்தையும் தான் என்கிட்டே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். 5 லட்சம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்கம் வருதா, ஓகே நம்ம ஆப்ல ஒரு 10 லட்சமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 100 கோடியில் இது வச்சுக்கிறேன்
இது பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லாருக்கும் 2-3 பிஸ்னஸ் இருக்குங்க. சார் வந்து பார்த்தா அட்வொகேட்டு ப்ளஸ் டூரிசம் பண்ணுறாரு, ப்ளஸ் 2-3 விஷயத்தை நோட் இது மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் இருக்காங்க. இருக்கிறவங்களும் பார்த்தாங்க சார். அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தொழில் நம்பி யாருமே இல்லை. செலவுன்னு பார்த்தா 50 செலவு இருக்குது, வருமானம் பார்த்தா ஒரு வருமானம் இருக்குது. யாருக்குமே போதுமானது எல்லாமே இஎம்ஐலையும் வாழ்க்கை தள்ளிட்டு இருக்கு. பார்த்தா யாருமே சந்தோஷமாக வாழ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு சிலர் இருக்கலாம். இது 90% நம்ம வாழ்க்கையை ஏதோ எப்படியா புஷ் பண்ணி இது பண்ண இப்படி ஆள் பிடிச்சிடும். எப்படி போனது சிங்கப்பூர் போன என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க 20 வருஷம் ஆனது தெரியும். அவங்க போகும்போது கோட் ஷூட்டோட போனாங்க. சரி வேலைக்கு தான் போனாங்க நினச்சி போனேன். முதல்ல கோட் ஷூட் கேட்டு மக்கள் கொடுத்து தண்ணி ஊற்றிச்சு. அவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி ஆர்டிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. அவனை வேலைக்கு நாங்கள் கூட்டி போயிட்டு மக்கள் கொடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க காரணம். அவன் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு வந்துடலாமான்னு வந்து வேலைக்கு வந்துட்டு இன்றைக்கி அவன் வீடு வாங்கி ஒரு 11 செட்டில் ஆகி நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் சொல்லும்போது இது சொன்னால் அசிங்கம் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருடைய பேக்கப் எடுத்து பார்த்தா நிறைய ஓடிட்டு இருக்கு. இதில் நம்ம ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு 7 வருஷமாக நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தில் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணி தான் நான் இறங்கிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் புரிய முடியாது. ஒரு 3 மீட்டிங் அட்டன் பண்ணால் லைஃப்பில் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ டைம் பில் சொல்லுவீங்க. சரி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிறதுல 3 நிமிஷம் கொடுத்து அதுக்கப்புறம் பில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் போகும்போது நம்ம முடிச்சுன்னா நீங்கள் வாங்க விருப்பம் இருக்கிறத ட்ராவல் பண்ணுங்க. சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ராவல் சொல்லுவேன். மற்ற காசு பண்ணி இதெல்லாம் இன்கம் சார் இன்னைக்கு வந்து உங்கள் ஆஃபீஸில் தான் இது பண்ணுறோம். ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு 8 minutes சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஸோ சிறப்பாக இந்த ஆஃபீஸ் வந்து மகிழ்வித்ததில் அளவே இல்லை, வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியோடு இருக்கேன். அதில் சிறப்பாக சார், விஜய் சார், ப்ளஸ் எல்லாருமே புது நண்பர்கள், புது அணிகள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு அவங்களோட சொந்த நெசசிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு வந்து. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். நம்மளோட எல்லாருக்குமே என்ன தேவைன்னா நம்ம என்ன செய்யணுன்றது வெளியே தெரியணும். ஸோ இப்போ எப்படி நம்ம விஜய் சார் சொன்னாரோ 10 கோடி சம்பாதிக்கணும், 100 கோடி சம்பாதிக்கணும் நம்ம சொல்லும்போது அந்த 100 கோடி சம்பாதிக்கிறதுக்குண்டான டூல் வேணும். அந்த டூல் ராக்கெட்டுன்னு ஒரு பக்கம் சொல்லுவோம். அந்த ராக்கெட் நம்ம எதில் பார்க்குறோம்? ராக்கெட்டு நம்ம தூரத்துக்கு பார்க்க முடியாது. நம்ம டிவிலையோ போர்ட்லையோ பேனர்லையோ தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்னோட டூலே வந்து அதுதான் அந்த எல்சிடி பேனல் தான். ஸோ எல்சிடி பேனலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் முதல்ல போர்டு எழுதிட்டு இருந்தோம், பேப்பரில் எழுதிட்டு இருந்தோம், நேம் போர்டு எழுதுவாங்க. இப்போ டிஜிட்டல் போர்ட் கான்செப்ட் வந்ததால யாருமே வந்து ஒரு பாக்ஸ் போர்டு போயிடும். ஸோ வீடு ஆஃபீஸ் போகணுமா, கடை போடணுமா, ஓகே பாக்ஸ் போடுங்க, லைட் போடுங்க. ஸோ இப்போ ட்ரெடிஷன் காலம் அதனால எஸ்எம்எஸ் வந்து வாட்ஸ்அப் வரணும். இன்றைக்கி உலகத்தில் எல்லா மொழியும் நம்ம பேசுகிறோம். ஸோ டெக்னாலஜியோட வளர்ச்சி. ஸோ நம்மளோட வளர்ச்சி என்னென்னா இப்போ நம்ம இது போல் இந்த டிஜிட்டல் போர்டில் நம்ம வச்சிருக்க சாம்பிள் இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நான் வந்து வெளிநாட்டில் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஸோ நான் வந்து 2-3 கண்ட்ரிஸ் போனதுனால சிங்கப்பூர், மலேசியா, கொரியா அதெல்லாம் போய் எப்போ பார்த்துருக்கிறதுனால எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் இதை நம்ம ஊருக்கு கொண்டு வரக்கூடாது, ஏன் நம்ம மக்கள் இதை சிறப்படையக்கூடாதுன்றதுனால இந்த டெக்னாலஜியை மிக சிறந்த மலிவான காசுலையும் சிறப்பானதாகவும் நம்பி அவங்க வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாச்சும் அவங்க அந்த ப்ராடக்ட் பற்றின வாரண்டியும் ஒரு புரிதல், அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு புரிதல் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம நம்பி வாங்கலாமா. அதனால தான் இன்னைக்கு இதை நான் கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பித்து நான் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிடி பேனல் போடலாம், வீட்டுக்கு அதாவது 10 feet into 20 feet போடலாம், கடைகள் ஷாப் போடலாம், ஈவன் ஹோம் தியேட்டர்ஸ் போகலாம், மால்ஸ் போகலாம், ஸோ ஷோரூம்ஸ் போகலாம். ஸோ எங்கே எந்தெந்த ஏரியாவிலலாம் நம்ம டிஜிட்டல் போர்ட்ஸ் போகிறோம். நம்ம என்னோட ஸ்பெஷாலிட்டினா என்னோட கிளைண்ட் திரும்ப பக்கம் தான் இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் வேஸ்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நான் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு நம்ம சொல்ல வேண்டி கொடுத்தோம்னா நல்ல மலிவான காசுக்கு நல்ல தரமான பொருள் நம்ம கொடுக்கும்போது மக்கள் நம்ம கிட்ட வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். செப்டம்பரில் வந்து இப்போது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நான் சொல்லியிருக்கேன். பிஏஎஸ் லைசன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பிஏஎஸ் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இந்த 602 அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக 10 லட்ச ரூபாய் லைசன்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்ராசிட்டி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிருக்காங்க. பட் நான் ரூரல் ஏரியாவில் இருக்கிறேன், இந்த மாதிரி டவுன்ஷிப்பில் இருக்கிறேன், நியர்பையில் இருக்கிறேன். இந்த போஸ்டல் கோடில் நம்ம விகாத் எல்இடி இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இந்த பிஏஎஸ் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிருக்கு.
வித்தவுட் எனி காஸ்ட். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் வந்து சொல்லியிருக்கோம். அவங்க வந்து நமக்கு இதை பற்றி ஃபர்தராக பேசிட்டு நம்ம உங்களுக்கு லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். ஈவன் வி ஆர் ரெடி டு கோ ஃபார் அப் டு 5 crores வரையும் கவர்மெண்ட்டே நமக்கு வந்து இதில் இன்வால்வ் பண்ணி நமக்கு பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். பட் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட உதவிகளும் தேவைப்படுது. நான் நீங்கள் வந்து இந்த ப்ரோடக்டை பற்றி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 நம்ம செஷன் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நான் ரெடியாக இருக்கிறேன், அவைலபிளாக இருக்கேன். உங்களோட டைம் சொல்லிங்கன்னா நான் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் காமிச்சு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நான் போட்டு கொடுக்குறேன். என்னோட சிறப்பான ஒரே ஒரு ஃபைனல் வேர்டு தான் எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ். எல்லாருமே தன்னை பிரதானமாக காமிக்கணுன்றத ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான டூல் தான் நான் வந்து கொண்டு வரேன். ஸோ அதை எல்லாரும் பெற்று பயன்பெற வேண்டும். மிக்க அது வந்து பிஏஎஸ் வந்து ஒன்று இன்னைக்கு தான் வந்திருக்கு. நாளைக்கு திங்கக்கிழமை கையில் டெமோ வந்துருக்கு. கண்டிப்பாக 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 எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆர்டர் சின்னதாக நான் முடிஞ்ச விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிற்கிறேன். இது அடுத்த லெவலில் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆடாக கூட வைங்க. நம்மளுக்கு கோட் வச்சு கண்டிப்பாக உங்களோட ஆடை வந்து நம்ம ரெசார்ட்டில் நம்ம வந்துருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு இது ஸ்டில் வச்சுருக்காங்க. பண்ணு ரொம்ப சார். கண்டிப்பாக சார் நம்ம அமைப்பை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு 5-6 இயர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நம்ம அமைப்போட. ஸோ நீங்கள் சொன்னதான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்னோடய தாயார் இந்த திருவள்ளூர் பகுதியில் அவங்க வந்து ஒரு 45 வருடமாக தமிழ் ஆசிரியராக பயன்பட்டுருக்காங்க. நம்ம சம்பத் சாரோடும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இங்கே முக்கால்வாசி மணாலில் இருக்கவங்க எல்லாருமே நான் அம்மாவாக பார்க்கறத விட என்னோடய குரு அம்மா எல்லாமே எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அம்மா உங்களால் ஒரு சில வார்த்தைகள் வாங்க 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 வாங்க. புரியாமா புரியாம அப்படியா? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த தொழில் முயற்சி செய்து தொழிலில் இன்னும் மேலும் மேலும் பலனடைந்து முன்னேற வேண்டும். இந்த மணாநகரில் கேஎன்சி நடேசர் ஸ்கூலில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணுவேன். அதோட RMJ கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 15 வருஷம். இதில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் பசங்கள்லாம் எல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறனால நான் இருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செகண்டரி கிரேட். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்ஸ் சயின்ஸ்ல எடுத்தா டீச்சர் வெளியே ஆயிடுவாங்க. தமிழ் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டரி கிரேட தான் அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி என்னுடைய தொழிலில் பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு எம்பி முடிச்சு எல்லாரும் நல்லபடியாக அவங்கவுங்க தொழிலில் சிறப்பாக ஊக்கத்தோடு பணியாற்றி முயற்சி செய்து வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சதீஷ் ஸோ ஒரு பெரிய வக்கீல், லீகல் அட்வைசர். இப்போதைக்கு அவர் வந்து டூரிஸ்ட் அண்ட் போர்ட்ஸ் பண்ணுறாரு. பட் நோட்டரி பப்ளிக்காகவும் இருக்கார். சார் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். நீங்களே உங்களை பற்றி. என் பெயர் சம்பத். நான் மணாலில் இருக்கேன். வீடு வந்து ஆரம்பத்தில் ஹைகோர்ட்டில் பாடி பண்ணுறேன். நோட்டரி பப்ளிக். ஓகே, அவங்க எனர்ஜெட்டிக்காக பேசுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் முனைவர் டாக்டர் ஜே ஐஸ்வர்யா. ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு சின்ன ரிசர்ச் முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங். ஸோ இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேம்ஸ் மூலமா அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி அவங்க நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த ட்ரைனிங்கில் எம்ப்ளாயீஸோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு தெரிய வச்சுருவோம். ஸோ
இதுதான் நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஐஐடி கனடா யூனிவர்சிட்டியில இருந்து கேம் ஓரியன்டட் ஆக்டிவ் லேர்னிங் சர்டிஃபைட் ட்ரைனர். அண்ட் இது இல்லாமல் மெயினாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்க ஒர்க் பிளேஸில். ஹவு டு தே ஹேண்டில் தே ஸ்ட்ரெஸ். ஈவன் தான் அவங்களால ஜாபே விட முடியாது, பட் அந்த இடத்துல அவங்க கண்டினியூ பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் ட்ரைனிங்ஸ் மூலயமா கொடுத்துருக்கோம். நான் மேஜராக பார்த்துட்டு இருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ். இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்த கிளைண்ட்ஸ் வந்து சாம்சங் பண்ணேன், எல்என்டி பண்ணேன், அப்போலோ டயர்ஸ், டிசிபி அவங்களுக்கு பண்ணேன், அண்ட் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த லாஸ்ட் 1 month they are all my clients. So this was my niche area. So family related counselings நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் we do parenting counseling also. குழந்தைகளை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக யாருக்காவது கவுன்சிலிங் செஷன்ஸ் தேவைப்படுது, இல்லை உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நாங்கள் ஏதாவது ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும், லைக் சேல்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன மாடியூலில் தே கேன் டூ தேர் திங்ஸ் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லாவண்யா. நான் பிபிஏ முடிச்சிருக்கேன். வர்மா ரெசார்ட்ஸ் குரூப் அப்படின்ற ரெசார்ட்ஸில் வந்து நான் அட்மினாக இருக்கோம், ப்ளஸ் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது. வர்மா ரெசார்ட், வர்மா ஹாப்பினஸ், அதே வர்மா கார்டன் சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெசார்ட்ஸில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் குளோரின் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெசார்ட்ஸில் வந்து ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், ஓப்பன் ஹால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெசார்ட்ஸ்க்கு வந்து ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெசார்ட்ஸ்லையும் இல்லாத ஒரு லீகலைஸ் தான் நம்ம ரிசர்ச் வந்து வழி நடத்திட்டுருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய அட்ரஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை ஆஃபர் பண்ணிருக்கேன். காலை வணக்கம். என் பேர் அனிதா. ஹர்ஷிகா டூர்ஸ் என்ற கம்பெனி ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 years தான் குரூப்பில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இஃப் யூ கூகுள் இட், ஹர்ஷிகா டூர்ஸ் எங்கே காமிக்கும். We have like what kind of corporate meal control, honeymoon packages, school meals, and tailor-made packages பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் as additional வந்து உங்களுக்கு வந்து ஊபரோட இன்டர்சிட்டி பார்ட்னர் நாங்கள் தான். நம்ம சென்னை டு பெங்களூரு, இல்லை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி இதுக்கு போகிறதுக்கான வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். We have almost 500 vehicles attached to us. And ஓனா வந்து next month we are launching nothing. Ashika Tours வந்து ஒரு 25 vehicles இருக்காங்க. சென்னைக்குள்ளாக பண்ணுறோம். ஸோ வாய்ப்பு தெரிஞ்சுன்னா அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். என் பேர் டாக்டர் சங்கரி தேவி. ப்ரொஃபஷனலி நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். கடந்த 15 வருஷமாக தேவி ஸ்ரீ ஹெல்த் கேர் சென்டர் எக்ஸாம்பிள் வந்து வேப்பம்பட்டை. என்னுடைய கிளினிக்கில் சென்டரில் என்னென்ன இருக்குன்னா ஃபிசியோதெரபி படிச்சிருக்கோம். அண்ட் S2 ஷேப் அண்ட் ஸ்லிம் லேடிஸ் ஃபிட்னஸ், யோகா கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் இன் பால விகாஸ் ஸ்பெஷல் ஸ்கூல். இங்கே வந்து மென்டலி ரிட்டார்டேஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இந்த நெருக்கடிக்கு நான் வந்து அமைப்பு காரணம் என்னன்னா இரவு வந்து என்னுடைய ஹெல்த் சானிடரி நாப்கின்ஸ், பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் உபயோகப்படுத்துகிற இந்த நாப்கின்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நாங்கள் வந்து ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பெண் மண் பார்ப்போம், அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்கணும் என்றது தான் என்னுடைய கோல். நெருக்கடி வந்த பிறகு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கு நான் நெற்கதிக்கு வந்து என்னுடைய நன்றியை செஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. நான் என் நெற்கதியில் துணை தலைவராக இருக்கேன். திருவள்ளூரில் ஐயப்பா லைனிங் அப்படின்ற ஒரு நிறுவனம். என் பேர் வந்து இது பண்ணி நான் திருவள்ளூரில் ஐயப்பா லைனிங் ஒர்க்ஸ் அப்படின்ற தொழில் வந்து 25 ஆண்டு பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பைபாஸ் உள்ள என்னுடைய ஷாப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 wheeler ஷீட் கவர்ஸு, ஹெல்மெட்டு, ரோலிங் சேர்ஸு, சோஃபா, நம்ம லைனிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பெருமையாக பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் கிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கார்பரேட் கம்பெனி லிட்டர் கிஃப்ட் ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்களா, மொபைல் ப்ராடக்ட்ஸு, மொபைல் கேட்டர்ஸு, மெட்டல் ப்ராடக்ட், மொபைல் ஸ்டாண்டு, நிறைய அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி, அப்பா அம்மா வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு உள்ள இருக்கிற பொண்ணோட அப்பா தான் கேட்குறாருன்னா, சரி எனக்கு ஒரு நல்ல ஒரு கேட்ரிங் பீப்புளை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நான் இப்போ தான் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு இருக்கு நல்லா இருந்த சாப்பாடு நல்லா இருந்தது நான் சொல்லி கொடுத்தேன். அது மண்டபமும் ஏன்னா நிறைய மண்டபம் இருக்குது, எந்த மண்டபத்தில் எப்படி வைக்கணும்னு தெரியல. ஒரு 1000 பேராக வருவாங்க, எல்லாம் உள்ள மாதிரி வீட்டு பீப்பிள்ஸ் இந்த மாதிரி வீட்டு எல்லாம் வராங்க. அதை பண்ணணும் வீட்டு நல்ல மண்டபம் சொல்லணும். சரி நானே சொல்லி விடுறேன். தப்பாக இருக்குன்னா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபரோ நல்ல வீடியோகிராஃபர் அப்படிங்கிறது முடியுமா ரெஃபர் பண்ணுறது கேட்டாங்க. இந்த இடத்துல எல்லாரும் ப்ரூவ் பண்ண வேண்டும். ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல கேட்சிங், நல்ல மண்டபம் வேர்டு யூஸ் பண்ணுறாரு. நம்மளை கண்டறிவு பண்ணுவேன் நல்ல இந்த வார்த்தை. ஸோ எவ்வளோ தமிழ் நாட்டில் இல்லை நம்ம நாடுகள் எவ்வளோ மண்டபங்கள் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் நல்ல வார்த்தை எது யூஸ் பண்ணால் நல்லா பண்ணுன்றது நோக்கத்துக்காக தான். அந்த நல்ல ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நான் தான். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக உலகளவில் உள்ள த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் நான் தான். சரிங்களா? உங்கள் வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தணும், இல்லை நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும், நல்ல வீடியோ எடுத்துக்கிட்டா என்னை தொடர்பு கொடுங்க, நான் சூப்பராக எடுத்து கொடுக்குறேன். என்னோட பேர் யுவராஜ். நான் அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் 25 ஆண்டுகளாக துறையில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் செவ்வாப்பேட்டை ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் திருவிழாவில் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி, எனி பர்த்டே, நிச்சயதார்த்தம், ஃபங்க்ஷன், வெட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக எடுத்துருப்பேன். வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும். பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் சர்வீஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி. நன்றி, வணக்கம். என்னுடைய கனவு ரிசர்வேஷன் வந்து ஒரு 100 பேருக்கு போட்டி சொன்னாங்க அப்படின்னு ஒரு கனவோட பயணிச்சிருக்கேன். எவ்ரி வீக் மீட்டிங் எடுத்துருக்கேன் ரெசார்ட்டில். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஆப்பிள் சம்பாதிக்கிறேன். சொன்னீங்க சிஎம்பி சம்பாதிக்கிறேன், எல்லாரும் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் மீறி நம்ம கிட்ட பணத்தை 10,000 கோடி, 1,00,000 கோடி, 50,000 கோடி எடுத்து போயிருக்கோம். அந்த சார் எல்லாமே எப்படி சாத்தியம்னு பார்த்தோம். 3 வருஷமாக அதுக்கு ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக அதுக்கு கிடச்சிருக்கு. அந்த விஷயமாக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். எவ்ரி வீக் நான் மீட்டிங் நடத்திட்டுருக்கோம். எல்லாமே வந்து இப்போ அதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். ரொம்ப வேணும்னா அமேசான்னா அது ஒரு ஆப் தேவைப்படுது, அதுக்கு இது தேவைப்படுற மாதிரி ராக்கெட் எப்பவுமே மேலே ஒரு சேட்டலைட் மேலே போகணும். சேட்டலைட் இப்படி தான் போகணும். அது ஒரு ராக்கெட் தான் இருக்கும். ராக்கெட் இருந்தால் தான் அந்த சேட்டலைட் அங்கே போய்ட்டு எடுக்க முடியும். அந்த சேட்டலைட் எல்லாத்தையும் யூஸ் ஆகும். அப்போ எனக்கு ஒரு ராக்கெட் தேவைப்படுது. 4,000 கோடி, 5,000 கோடி, 1,00,000 கோடி செலவு பண்ணி ராக்கெட் உருவாக்க முடியாது. இருக்கிற ராக்கெட்டோட சேர்ந்து நம்ம சேட்டலைட் எடுத்துகிட்டு போனால் அந்த இடத்துல இது பண்ணி நிறுவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கேன். அதுக்காக தான் அந்த கிரிப்டோங்கிற காயின் நான் எடுத்துக்கிறேன். அந்த சேட்டலைட்டில் அந்த இடத்துல போகும்போது நமக்கான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ராக்கெட் எடுக்கும்போது அதோட வேலை பர்பஸாக போகுது. அதில் 100 சேட்டலைட் தான். அதில் நம்ம நல்லதுலாம் கெட்டது எதுவும் மேபி நம்மளோட சேட்டலைட் அது நல்ல சேட்டலைட்டாக எடுத்துக்கணும்னா அது எல்லாரும் யூஸ் ஆகும். 100 பேர் உருவாக்கணும்னா வாயிலே சொல்லி தான் முடிஞ்சாது. அது எப்படி உருவாக்கணுங்கிற விஷயம் தான் நான் எடுத்துருக்கேன். டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும். உங்களோட ப்ளான் பண்ணால் ஒரு 3 வாரம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களால் என்னால் அதை சொல்ல முடியும். புரியுது. எடுத்தோன்னு பயந்துறாங்க எல்லாமே. ஒரு குட்டனா அப்படி ஆகிடும், 20 மீட்டர் 60 மீட்டர் 60 எல்லா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது, ஷிப்பு ஆக்சிடென்ட், எல்லா ஆக்சிடென்ட் இருக்குது. ஒரு 20% 20% ஆக்சிடென்ட் தான் சரி. ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை சார். அதுக்காக நம்ம ட்ரெயினில் போக இருக்கணுமா, ஃப்ளைட்டில் போக இருக்கணும். ஸோ அவங்க ஒரு டைப் எப்படி நம்ம எப்படி இருக்குது, நம்ம சேஃபாக போகணும். எல்லோரும் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் என்னன்னா பார்ப்போம். புரிதல் இல்லைன்னா ஒரு தொழில் பற்றி தெரியாதான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கார் ஓட்ட தெரிஞ்சு இருக்காரு. கார் அநேகமாக ஓட்ட ஒரு பையன் 18 வயசு பையன் எதில் இருக்கீங்க கார் எடுக்கிறீங்க. ஓட்ட தெரிஞ்ச கார் இல்லை, ஓட்ட தெரியாத காரில் இருந்தால் அதுக்கு பேர் தான் ரிஸ்க். தெரியாத விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா தான் ரிஸ்க். தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது ரிஸ்க் கிடையாது. புரிஞ்சு பண்ணணும். தெரிஞ்சு பண்ணுறது அதை புரிஞ்சு பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லை. அதனால தான் நான் புரிஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்ருக்கேன். என்ன புரிஞ்சுட்டு யாரும் வரீங்களோ நீங்களும் புரிஞ்சு சொன்னாங்களான்னு தான் எனக்கு கான்செப்ட் வச்சுருக்கேன். மேபி எல்லாம் வரவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட மட்டும் நீங்கள் வந்துடணும் ரொம்பலாம் கிடையாது. நான் பாட்டு நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன். இதில் ஒரு 4 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இந்த மிஷன் போயிட்டு 3 வருஷத்துக்குள்ள 100 கோடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 20 பேர் சேர் பண்ணிட்டேன். இன்னும் 70 பேர் தேவைப்படுது. யார் விருப்பப்படுறீங்களோ வாங்க. எல்லா டைப் எல்லாரும் இதுவும் ஒரே பேஸ்கெட்டில் போடாது சொன்னீங்க மீட்டிங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொத்து இருக்குது 100 கோடி தருவோம், 50 கோடி எல்லாத்தையும் தான் என்கிட்டே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 லட்சம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இதில் இன்கம் வருதா, ஓகே நம்ம அடுத்த ஒரு 10 லட்சமாக ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா
மூடியில் இது வச்சுக்கிறாரு. இவர் பார்த்தா இந்த ஸ்கூல் வச்சுருக்காரு. எல்லாருக்கும் 2-3 பிஸ்னஸ் இருக்குங்க. சார் வந்து பார்த்தா அட்வொகேட்டு, ப்ளஸ் டூரிசம் பண்ணுறாரு, ப்ளஸ் 2-3 விஷயத்தை நோட் இது மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயம் இருக்காங்க. இருக்கிறவங்களே பார்த்தாங்க சார். அப்படி பார்த்தா உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தொழில் நம்பி யாருமே இல்லை. செலவு பார்த்தா 50 செலவு இருக்குது, வருமானம் பார்த்தா ஒரு வருமானம் இருக்குது. யாருக்குமே போதுமானது எல்லாமே இஎம்ஐலையும் வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கு. யாருமே சந்தோஷமாக வாழ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு சிலர் இருக்கலாம். இது 90% நம்ம வாழ்க்கையை ஏதோ எப்படிதான் புஷ் பண்ணி இது பண்ண பிடிவாளை பிடிச்சிடும். எப்படி பண்ணுறது? சிங்கப்பூர் போன என் ஃப்ரெண்டெலாம் சொல்லுவாங்க 20 வருஷம் அவனுக்கு தெரியும். நம்ம போகும்போது கோட் ஷூட்டோடு போனாங்க. சரி வேலைக்கு தான் போனாங்க நினச்சி பண்ணேன். முதல்ல கோட் ஷூட் கேட்டு மக்கள் கொடுத்து தண்ணி ஊற்றிச்சு. அவன் பிஎஸ்சி எம்எஸ்சி ஆர்டிகல்ஸ் முடிச்சிருக்கான். அவனை வேலைக்கு நாங்கள் கூட்டி போயிட்டு மக்கள் கொடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கான் காரணம். அவன் அப்படியே ஒரு 10 பேருக்கு வந்துடலாமான சரி வந்து வேலைக்கு வந்துட்டு இன்றைக்கி அவன் வீடு வாங்கி ஒரு 11 செட்டில் ஆகி நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது இப்படி சொன்னால் சீன் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருடைய பேக்கப் எடுத்து பார்த்தா நிறைய ஓடிட்டு இருக்கு. இதில் நம்ம ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு 7 வருஷமாக நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தில் 2 வருஷமாக ட்ராவல் பண்ணி தான் நான் இறங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் புரிய முடியாது. ஒரு 3 மீட்டிங் அட்டன் பண்ணால் லைஃப்பில் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ டைம் டிபேட் சொல்லுவாங்க. சரி இதை முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிறதுல 3 நிமிஷம் கொடுத்து அதுக்கப்புறம் பில் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் போகும்போது நம்ம முடிச்சுன்னா நீங்கள் வாங்க விருப்பம் கொடுங்க ட்ராவல் பண்ணுங்க. சஜஷன் சொல்லியிருக்கேன். ஸோ தண்டா ட்ராவல் பண்ணுறேன். மற்ற காசு இதெல்லாம் இன்கம்ப்பா. சிறப்பாக சொல்லுவோம். இந்த ஆஃபீஸ்க்கு வந்து மகிழ்வுறதுல அளவே இல்லை, வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியோடு இருக்கேன். அது சிறப்பாக சந்தோஷ் சார், விஜய் சார், ப்ளஸ் எல்லாருமே புது நண்பர்கள், புது அணிகள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு அவங்களோட சொந்த நெசசிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். நம்மளோட எல்லாருக்குமே என்ன தேவைன்னா நம்ம என்ன செய்யறோன்றது வெளியே தெரியும். ஸோ இப்போ எப்படி நம்ம விஜய் சார் சொன்னாரோ 10 கோடி சம்பாதிக்கணும், 100 கோடி சம்பாதிக்கணும் நம்ம சொல்லும்போது அந்த 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு டூல் வேணும். அந்த டூல் ராக்கெட்டுன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். அந்த ராக்கெட் நம்ம எதில் பார்க்குறோம்? ராக்கெட்டு நம்ம தூரத்துக்கு பார்க்க முடியாது. நம்ம டிவிலையோ போர்ட்லையோ பேனர்லையோ தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்னோட டூலே வந்து அதுதான் அந்த எல்சிடி பேனல் தான். ஸோ எல்சிடி பேனலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் முதல்ல போர்டில் எழுதிட்டு இருந்தோம், பேப்பரில் எழுதிட்டு இருந்தோம், நேம் போர்டு எழுதுவாங்க. இப்போ டிஜிட்டல் போர்ட் கான்செப்ட் வந்து யாருமே வந்து ஒரு பாக்ஸ் போர்டு போய்டும். ஸோ வீடு ஆஃபீஸ் பண்ணணுமா, கடை பண்ணணுமா, ஓகே பாக்ஸ் போடுங்க, லைட் போடுங்க. ஸோ இப்போ ட்ரெடிஷன் காலம் நல்ல எஸ்எம்எஸ் வந்து வாட்ஸ்அப் வரணும். இன்றைக்கி உலகத்தில் எல்லா மொழியும் நம்ம பேசுகிறோம். ஸோ டெக்னாலஜியோட வளர்ச்சி. ஸோ நம்மளோட வளர்ச்சி என்னென்னா இப்போ நம்ம இது போல் இந்த டிஜிட்டல் போர்டில் நம்ம வச்சிருக்க சாம்பிள் இந்த மாதிரி எல்இடி டிஸ்பிளே போர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நான் வந்து வெளிநாட்டில் நிறைய இடத்துல பார்க்குறேன். ஸோ நான் வந்து 2-3 கண்ட்ரிஸ் போனதுனால சிங்கப்பூர், மலேசியா, கொரியா அதெல்லாம் போய் எப்போ பார்த்துருக்கிறதுனால எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் இதை நம்ம ஊருக்கு கொண்டு வரக்கூடாது, ஏன் நம்ம மக்கள் இதை சிறப்படையக்கூடாதுன்றதுனால இந்த டெக்னாலஜியை மிக சிறந்த மலிவான காசுலையும் சிறப்பானதாகவும் நம்பி அவங்க வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாச்சும் அவங்க அந்த ப்ராடக்ட் பற்றின வாரண்டியும் ஒரு புரிதல், அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு புரிதல் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம நம்பி வாங்கலாமா. அதனால தான் இன்னைக்கு இதை நான் கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பித்து நான் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிடி பேனல் போடலாம், வீட்டுக்கு அதாவது 10 feet into 20 feet போடலாம், கடைங்களுக்கு ஷாப் போடலாம், ஈவன் ஹோம் தியேட்டர்ஸ் போகலாம், மால்ஸ் போகலாம், ஸோ இன்ஷூரன்ஸ் போகலாம். ஸோ எங்கே எந்தெந்த ஏரியாவிலலாம் நம்ம டிஜிட்டல் போர்ட்ஸ் போகிறோம். நம்ம இன்னொரு என்னோட ஸ்பெஷாலிட்டினா என்னோட கிளைண்ட் திரும்ப பக்கம் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் வேஸ்ட் கிளைண்ட்ஸ். ஸோ நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு நம்ம சொல்ல வேண்டி கொடுத்தோம்னா நல்ல மலிவான காசுலையும் நல்ல தரமான தகுதியும் பொருள் நம்ம கொடுக்கும்போது மக்கள் நம்மக்கிட்ட வருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ வந்து நமக்கு இதை பற்றி ஃபர்தராக பேசிட்டு நம்ம உங்களுக்கு லோன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். ஈவன் வி ஆர் ரெடி டு கோ ஃபார் அப் டு 5 crores வரையும் கவர்மெண்ட்டே நமக்கு வந்து இதில் இன்வால்வ் பண்ணி நமக்கு பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். பட் அதுக்குண்டான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட உதவிகளும் தேவைப்படுது. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 நம்ம செஷன் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நான் ரெடியாக இருக்கேன், அவைலபிளாக இருக்கேன். உங்களோட டைம் சொல்லிங்கன்னா நான் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் காமிச்சு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நான் போட்டு கொடுக்குறேன். என்னோட சிறப்பான ஒரே ஒரு ஃபைனல் வேர்டுனா எவ்ரிபடி ஹேஸ் டு ப்ரொஜெக்ட் தெம்செல்ஸ். அதில் எல்லாருமே தன்னை பிரதானமாக காமிக்கணுன்றத ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான டூல் தான் நான் வந்து கொண்டு வரேன்.
ஸோ அதை எல்லாரும் பெற்று பயன்பெற வேண்டும் என்று மிக்க நன்றி. ஸோ எதில் இது இல்லாமல் இன்னும் நம்ம இது பண்ணுறோம். அது வந்து கண்டிப்பாக 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆர்டர் சின்ன சின்ன புதுசில் ஒரு கண்டிப்பாக சார்ந்து என்னால் முடிஞ்ச விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிற்கிறேன். இது அடுத்த லெவலுக்கு எடுத்து போகலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆடாக கூட வைங்க. நம்மளுக்கு போட் வச்சு கண்டிப்பாக உங்களோட ஆடை வந்து நம்ம ரெசார்ட்டில் கொண்டு வந்து நம்ம வந்துருக்காங்க. ஆமாம் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு இது ஸ்டில் வச்சுருக்காங்க. பண்ணு ரொம்ப சார் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இந்த தொழில் முயற்சி செய்து தொழிலில் இன்னும் மேலும் மேலும் பலனடைந்து முன்னேற வேண்டும். இந்த மணாநகரில் கேஎன்சி நடேசர் ஸ்கூலில் ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதோட ஆர்எம் ஜெயின் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 15 வருஷம். இதில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் பசங்கள்லாம் எல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறனால தான் நான் இருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் செகண்டரி கிரேட். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேக்ஸ் சயின்ஸ்ல எடுத்தாலும் டீச்சர் வெளியே ஆகிடுவாங்க. தமிழ் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டரி கிரேடாக தான் அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி என்னுடைய தொழிலில் பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு எம்பி முடிச்சு எல்லாரும் நல்லபடியாக அவங்கவுங்க தொழிலில் சிறப்பாக ஊக்கத்தோடு பணியாற்றி முயற்சி செய்து வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அமைப்பதை ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். தமிழ் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் இந்த அமைப்போட தலைப்பு சீதாசி ஷார்ட்டஸ்ட் சொல்லுவோம். இந்த அமைப்போட கான்செப்ட் என்னன்னா வணிக ரீதியாக நம்ம முன்கொள்வோம். தமிழ் ஆர்வலர் தமிழ் பற்றுள்ளவங்க இந்த வணிகத்தில் வந்து இந்த அமைப்போட இணைஞ்சு வணிகத்தை பிஸ்னஸாக கொண்டு போகிறது நம்ம நோக்கம். அதாவது ஒரு ரோட்டரி கிளப்போ அல்லது ஒரு லைன்ஸ் கிளப்போ சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஒருத்தர் கொடுப்போம் பெறுவோம் தான். கொடுப்போம் பெறுவோம். இப்போ எங்களுக்கு கிடைச்ச பார்த்தீங்கன்னா முத்துக்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. விஜய் சார் வர்மா ரிசார்ட் வச்சிருக்காரு. அவர் தண்டாதிபாணி, அவர் வந்து லைன் டாக்டர் சங்கரிமன், ஐஸ்வர்யா மென்டர், அப்புறம் சதீஷ் எல்இடி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி 25 நபர்கள் கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் பேர் ஏற்கனவே எல்லாருமே சிறு குறு தொழில் அதிபர்கள் தான். சிறு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, பெரிய தொழில் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், ஒன்றா தான் பழகும். ஒருத்தர் வணிகத்தை பகிர்ந்துக்கணும். அதை எப்படி பகிர்ந்துக்கணும்னா நம்ம வாரத்தோறும் மீட் பண்ண போது தெரியும். இப்போ இந்த வாரம் மீட் பண்ணோம், இதில் ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கழிச்சு பார்த்தோம் நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்ணுறது. அதனால வாரத்தோறும் மீட்டிங் நடத்துறது பிளான் பண்ணி வாரம் மீட்டிங் நடத்துவோம். இந்த மீட்டிங்கில் ஒருத்தர் வந்து நம்ம அறிமுகம் பண்ணிக்கணும். நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு ஒருத்தரும் இருக்குது, என்னுடைய ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவையான எதாவது சொல்லுங்கள், இல்லை எனக்கு தேவைன்னு அவங்க கேட்குறேன். ஏன்னா இப்போ என்ன நானே ஒரு ரோல் மாடல் நானே எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் வந்து சென்னையில் போட்டு வந்து படிப்பு தொழில் அப்படி தான் ரோல் மாவட்டத்தில் வந்து ஒரு 4 வருஷம் தான் ஆகுது. எனக்கு யாருமே தெரியல. இந்த அமைப்பு ஒன்று இருக்கும்போது அமைப்பில் இணையும் போது தான் என்னாச்சுன்னா எனக்கு தேவை ஒரு எலக்ட்ரிஷனா, ஒரு டாக்டரா, ஒரு அட்வொகேட்டா, ஒரு ஆவணியா, இது மாதிரி விஷயங்கள் டக்குனு கனெக்ட் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நட்பு கனெக்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் டக்குன்னு பார்த்து ஒரு வாரத்தில் என் நண்பருக்கு பையன் கல்யாணம் பண்ணி வாங்க சாம்பிள் காமி அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரெஃபர் பண்ண உடனே வெட்டிங் முடிச்சிச்சு. இல்லைன்னா கிடைக்குமா, நான் போய் அந்த நபரை தனித்துவமாக போய் பார்த்தோன்னா வெட்டிங் முடிச்சிருக்குமா, கிடைச்சிருக்காரு. ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு, அந்த ரெஃபரன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஸோ வணிகம் ஸோ இந்த இடத்துல வணிகத்தை நோக்கி தான் பயணிக்கிறது ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த அமைப்பு இது ஒரு சாப்டர் தான் இருக்குது, இது ஒரு குழு தான். இது மாதிரி சென்னை, தமிழ்நாடு, உலகளாவில எல்லா இடத்துக்கும் குழுக்கள் வந்து தலைமையில் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தலைமைக்கு தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பல நெற்கதிர் மாதிரி அலைகள், வாகை, தொழிலோவியம், விழுதுகள், ஒரு தமிழ் பற்றுள்ள பேரை வச்சு அங்கங்கே இருக்கு. எவ்ரி சாட்டர்டே சில அணிகள் வந்து ஃப்ரைடே வச்சுப்பாங்க, சில அணிகள் டியூஸ்டே வச்சுப்பாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் சொல்ற மாதிரி வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி ஒருத்தர் வணிகத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இது தான் இங்கே இருக்குது. நெற்கதிர் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் 25 பேர் வணிகம் பண்ணி ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்ரி வீக் ஜஸ்ட் நோட்டட் இருப்பாங்க. இப்போ அவங்க தலைவராக இருக்காங்க,
அனிதான்னு சொல்லிட்டு இவர் செயலாளர் சார், இவங்க வந்து துணைத் தலைவர் டாக்டர் சந்திரன், பொருளாளர் வந்து இன்னைக்கு அவர் ஆக்சுவலாக வந்து சாக்லேட் சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. இன்னைக்கு ஸ்டால் போடலாம், நீங்கள் வர முடியல. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லாமே லிஸ்ட் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இணைஞ்சா என்ன பலன் அப்படி உங்களுக்கு சில கேள்வி, நீங்கள் சேர்ந்தா நீங்கள் என்ன பலன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்பு வச்சுக்கோங்க. ஒரு ஏதோ தேவைக்கு ஏற்ற விஷயங்களை வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வணிகம். நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேவை இருக்கும். ஒரு சப்போஸ் இப்போ ஷேர் மார்க்கெட் இப்போ ப்ரொவிஷன் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்கலாம். உங்களை பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்கலாம் போகலாம். ஸோ சாருக்கு வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள் ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்கலாம். மேபி அது பிஸ்னஸாக கன்வெர்ட்டும் ஆகும். பட் பிஸ்னஸ் கண்டிப்பாக வருமானா 100% வரும், எனக்கு போகும் தெரியும். ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, ஓகே ஒரு ஃபோட்டோ நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையான கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் வெயிட் பண்ணி என்னுடைய தரத்தை காமிச்சு என்னோட அப்டேஷனாக காமிச்சிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இந்த அமைப்போட ஒரு தாரக மந்திரம். நம்ம கொடுப்போம் பெறுவோன்றது. இந்த அமைப்பில் நீங்கள் நினைஞ்சீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது பிஎன்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பிஎன்ஏ தெரியும் உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, ஓகே. பிஎன்ஏ ஒன்று அது என்னன்னா, அது ஒரு பெரிய ஃபார்ம். அது வந்து என்ன சொல்கிறது, அது இணையத்துக்கு ஒரு 50,000 அப்புறம் மந்த்லி அமௌண்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய நேம் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மயிலாப்பூரில் 10,000 பே பண்ணணும். நம்ம இதை இந்த இடத்துல இணைஞ்சு ஜாயின் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ஒரு அந்த ஆஃபீஸ் ரெண்ட், இபி, இதுக்கு உண்டான செலவுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் பே பண்ணணும் ஒரு உறுப்பினர். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு பொருளாக நோட் பண்ணிட்டு என்ன வரவு என்ன செலவு கரெக்டாக எழுதி கரெக்டாக வீக்லி வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ இந்த மாதம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ வரவு வந்து இது செலவாயிருக்கு, மீதி என்கிட்ட கையிருப்பு இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரி, அது மட்டும் வந்து வருடம் வந்து ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களோட மெம்பர் ஆகிட்டீங்கன்னா இந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது இந்த 15 குழுக்கள் இருக்குது, வாகை, விருதுகள் அப்படின்ற எல்லா குழுக்களுமே உங்களை பற்றியான விஷயங்களை ஷேர் பண்ணிடுவாங்க. அதோட மெயின் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். உலகளாவியில் உள்ள தமிழர்கள் வளர்ந்துருக்காங்க, அதுலேயும் உங்களை பற்றி உள்ள டேட்டாஸ் ஃபுல்லாக போயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. சப்போஸ் அவங்களோட தேவை நீடுன்னா அவங்க தொடர்பு போடுவாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்டர்லாம் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கலாம். போன 2-3 வருடத்துக்கு ஒரு 2-3 பெரிய லெவலில் மாடல் இருக்கும். எல்லா பொருட்களும் உலகளாவில் தமிழில் ஒருங்கிணைச்சு அது மெயின் ஆஃபீஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு லாஸ்ட் வந்து சென்னையில் நடந்தது மாநாடு. ஒரு 900 மெம்பர்ஸ் தமிழுக்கு வந்தாங்க, இணைஞ்சாங்க. அது எல்லாமே வந்து அவங்க தொழில் கூட ஷேர் பண்ணாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் எந்த தேவையை ஃபாலோ பண்ணுங்க சார், நான் சப்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வாங்க, இம்போர்ட் பண்ணலாம் வாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா எனக்கு தொடர்பு பண்ணுங்க. ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு சிலரோட தாட் நமக்கு இந்த வருமானம் ஒரு காசு அப்படின்னு நினச்சிப்போம். பட் இதில் நம்ம அறியாமல் சில தவறுகள் இருக்கும். நம்ம அறியாமல் இந்த மாதிரி ஒரு அடிப்பட்டு வந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக நம்ம சந்திக்கும் போது நம்ம இங்கெல்லாம் நம்ம லேக் ஆகணும், இல்லை நல்லா சரியாக தான் போயிடும், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ரோல் மாடலாக இருக்கும். இந்த அணி அதுதான் இந்த அணியோட நோக்கமே. இப்போ நான் நிறைய ஷேர் பண்ணிட்டேன். இது நிறைய விஷயங்கள் இதுக்கு தொடர்ந்து பயணிக்கணும். ஸோ பயணிக்கும்போது வாரந்தோறும் மீட்டிங் இருந்து பேசுவோம். பேசும்போது பிரீஃபாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்வதுதான் இதை நினைச்சிட்டு வாங்க, பயணிங்க. உங்களுக்கு உண்டான தேவைகளை எங்களுக்கு பூர்த்தி பண்ணுவோம், எங்களுக்கு உண்டான தேவைகள் கொடுப்போம். ஸோ கொடுப்போம் பேருந்தோம் இந்த அமைப்பு நோக்கம். உங்களுக்கு ஏதாவது இது நான் சொன்னதில்ல, நான் பேசுறது கேளுங்க. அப்போ நான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்ன புரிஞ்சுட்டீங்க எனக்கு தெரியும், நான் என்ன சொல்றது எனக்கு புரியும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது நீங்கள் ஒரு சொல்லி உறுப்பினர் கேட்கலாம். டவுட் இல்லை, ஓகே சார். உங்களுக்கு சார் நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸ் பயணிக்கும் போது இன்னொரு ப்ரீஃபாக இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். நான் மட்டும் இல்லை, இன்னும் என்னோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பயணிக்கும். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 119 வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தொடர்ந்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் சில நேரம் மழைக்காலம் ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் வச்சுப்போம். ஸோ அது 100வது வாரம் ஒரு பிரம்மாண்டமான விழா எனக்கு தொடர்ந்து பயணிக்கிறோம் இல்லையா. அதை வந்து நம்ம விஜய் சாருடைய வருமான சட்டா இருக்கணும். அவர் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு அவர் பண்ணார். அது மாதிரி எல்லா உறுப்பினருமே அவங்களுக்கு உண்டான கான்ட்ரிபியூட்டை வந்து சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு சென்னையிலேருந்து உள்ள எல்லா உறுப்பினர் சிங்கூரமாக கொடுத்து ஒரு பெரிய விழாவை நடத்தணும். அந்த விழாவில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அது மூலமா மணி கிடச்சி, அது மூலம் ஒரு பெரிய ஒரு முத்து கிடச்சதுன்னா சதீஷ் தான். ஸோ அன்றைக்கி அவர் வந்ததுதான் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டேலண்டான பர்சன். ஸோ இப்போ அவர் வந்து எங்களுக்கு சொல்லவே
நீங்கள் 3 முத்துக்களாக வந்துட்டீங்க. ஸோ உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. நம்ம குழுவில் இணையவும் இணையில வணிகள் கொடுக்குறோம், வணிகம் கொடுக்கல, அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நட்பு. ஸோ உங்களை பார்த்ததில் நீங்கள் காலை நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்க. எனி டவுட் என் நம்பர் கால் பண்ணுங்கள், எங்களோட எல்லாருக்கும் கால் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்லுவோம். நன்றி சார். நன்றி சார். சந்தர்ப்பத்தில் சேகர் சார் வந்திருக்காரு. அவர் வாங்க சார். சேகர் சார் வந்து நம்ம சேகர் சார் வந்து பிரிண்டிங் ஷாப் வச்சிருக்காரு. நம்ம பிளாக் கேம்பஸ்ல இருக்காரு. ஒரு 10-15 இயர்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. 20 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். பட் நம்ம பில்டிங் வந்து 10 இயர்ஸாக இருக்காரு. ஸோ உங்களை பற்றின நீங்கள் பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணுற என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது பேர் எல்லாருக்கும் தெரியும். தெரியாது இதை வச்சு ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாள் இருக்கு சார்? ஜாப் போட்டு என்னென்ன கொடுக்குறாங்களோ சொன்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. மெயினான விஷயம் அதுதான். எஸ்டி கார்டு அவங்க ஒரு எஸ்டி கார்டும் கட்டுப்பாடு கொடுக்குறோம். நம்பர் கொடுத்துருங்க, நான் பண்ணுறேன். இதுதான் எங்களோட அமைப்பு. அதாவது அதுவும் ஒரு ஸ்பெஷல் இவர் தான் அந்த பர்சன் எங்களுக்கு கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு உடனே வணிகம் கொடுக்கணும் அப்படின்றதான். அதாவது வடநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஈஸியாக பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தமிழர்களுக்கிடையே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து வணிகம் நடக்கணும், நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் வந்து எங்கள் எல்லாருக்குமே. ஸோ எங்களுக்குள்ளே வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த பிரிண்டிங் இது பண்ணுறவங்க, மளிகை கடை வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து உறுப்பினர்களாக எங்களுக்கு தேவைப்படுது. நிறைய பேர் வந்து இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே வெளியே தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். கேட்டரிங்கில் இருக்கவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் இப்போ சுரேஷ் சார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் சப்ளையர். அவர் அந்த மாதிரி வந்து நிறைய லிங்க்ஸ் கிடைக்கும். நாம் இந்த இடத்துல இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய லிங்க் கிடைச்சிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து எங்கள் கூட நாங்கள் எதுவுமே கம்பல் பண்ண மாட்டோம். நான் என்னையுமே வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் நம்ம டைம் இல்லை, நம்ம எங்கே வர்றது, தேவம்பட்டிலேருந்து இப்போ நான் வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே பிள்ளைங்களை பார்க்கணும். ஆனால் வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான சைன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் என்டர்பிரைனராக எல்லா மேடைகளிலும் என்னால் பேச முடியும்னா இந்த மாதிரியான அமைப்புகள், சின்ன சின்ன அமைப்புகளை நம்ம வந்து பேசும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம கொண்டு போகும்போது வந்து எனக்கு நிறைய அபரிவிதமான வந்து வளர்ச்சியை பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்குமே வந்து நீங்களும் எங்கள் கூட இணைஞ்சி செயல்பட்டால் நம்ம நிறைய விதமான வளர்ச்சியை வந்து அடையலாம். எங்கள் குரூப்பில் வந்து இருக்கிறவங்க, நாங்கள் எனக்கு விட்டு போனவங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் ஜான் சார், அவர் வந்து பொருளாளராக இருக்கார். அவங்க வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சதீஷ்குமார், சிபிஎஸ் சதீஷ்குமார் சொல்லுவோம், யூடிவி சேனலுடைய ப்ரொமோட்டர். அவங்க யூடிவி சேனல் அண்ட் நேட்டிவ் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில்டர்ஸ் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் எஸ் ஸ்ரீராமன் இருக்காரு. இவர் வந்து அக்வா ஷைன் டெக் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஆர்டர் வாட்டர் அப்படின்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் பழனி இருக்காரு. அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா டைலர்ஸ், எம்ஆர்எஃப் டைலர்ஸ் திருவள்ளூர் ஸ்ரீனிவாசன் இருக்கும், அவரும் நம்மளுடைய உறுப்பினர் தான். அதுக்கப்புறம் மிஸ்டர் ராஜேஷ்குமார், அவர் வந்து டெக்ஸ்பார்க் மொபைல் அண்ட் அசசரிஸ் வச்சுருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜ் முல்லர் இருக்காரு. அவர் வந்து சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர், நமக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுனாலும் நம்ம அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மிஸ்டர் விஜய் இருக்காரு. அவர் வந்து டேக்ஸ் கன்சல்டன்ட். ஜிஎஸ்டி வந்து எந்த டேக்ஸ் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் இது பண்ணியில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ரேணுஷாலினி இருக்காங்க. சரி, அவங்க வந்து யோகம் ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து ஆர்கானிக் சம்மந்தமான எல்லா சிறுதானிய வகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் விக்னேஷ்குமார், அவர் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்காரு. அண்ட் லாவண்யா இருக்காங்க. அண்ட் வந்து மிஸ்டர் சுரேஷ் குமார் இருக்காரு. அவர் வந்து மோடி கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ராகவன், முருகன், இவங்க எல்லாமே வந்து எங்களுடைய உறுப்பினர்கள். இது இல்லாமல் நிறைய உறுப்பினர்கள் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதர் குரூப்ஸில் இருந்து நம்ம பார்க்கும்போது ஸோ ஒரு நல்ல வணிகத்தை வளர்க்கணும், நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வரணும்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். விஷயத்தில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக பயணிக்கிறேன். நான் வந்து நம்ம தொழில் சின்ன வகையில் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 20 பேருமே எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீமில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க, ஒரு 10 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
20 பேருமே அவங்க இண்டிவிஜுவலாக எனக்கு அந்த டேபிள் சேர்ஸ் ரோலிங் சேர்ஸ் ரோலிங் சேர்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிருக்காங்க. சேர்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாரும் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி விஜய் சார் வந்து என்கிட்ட லேக்ஸ் கணக்கில் அந்த ரிட்டர்ன் கிட் பாடுங்க ஒரு ஆஃபீஸ்க்கு டேபிள் சேர்ஸ் வந்து எதுவுமே வெளியே வாங்கினாங்க. எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்காரு. நம்ம மீட்டிங் வைக்கிற மீட்டிங் ஒரு மீட்டிங்கும் ரிட்டர்ன் கிட் ப்ராடக்ட் வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. நல்லா பெரிய லெவல் பண்ணிருக்கிறத ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த டைமில். சூப்பர். அதாவது இன்று நம்மளோட நெட் பேக்கேஜ் வந்து கோபிந்த் அவர்களுக்கு விஜய் சார் அவருக்கும் கோபிநாத் வாழ்த்துக்கள் இருக்குது. சேகர் அவர்களை லாவண்யா மேம் ஐஸ்வர்யா மேம் 2 பேர் சேர்ந்து ஆனர் பண்ணுங்க. வாங்க ஆனர் பண்ணுங்க. அம்மா இது சார் அம்மா and sir உங்க name ஹரிபாபு. ஹரிபாபு நம்ம சதீஷ் ஆனர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இங்க வந்தது நோக்கமே என்னன்னு வந்த நோக்கமே சதீஷ் அவருடைய டூல்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நிறைய புதுல் இருக்காது, ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அவர் நீங்கள் தொடர்பு கொண்டு அவருக்கு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கே அந்த ப்ராடக்ட் தேவைப்படலாம், அதை நீங்கள் அப்படியே ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட நெருக்கடி உறுப்பினரும் அவர் சார்ந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தான் நாங்கள் எது நம்ம கொடுப்போன்றது உங்களை நண்பரோட கேட்டுக்கிறேன். ஸோ பரிந்துரை நன்றிகள் வந்து நோட் பண்ணிக்கணும். சரி, யாரையாவது 1-to-1 இந்த வீட்டில் மீட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 1-to-1 விஜய் சாரை மீட் பண்ணேன். அப்புறம் நம்ம அணியில் வந்து நல்லபடி சார் only 4 members. திவ்ராஜ் சார் நீங்கள் யார் 1-to-1 இந்த மாதிரி யாரும் இல்லை. சங்கரி மேம் நீங்கள் ஜிஎஸ் விஜய் சார் மீட் பண்ணேன். பெருமாள் சார் விஜய் சார் மீட் பண்ணேன். ஆவணை மீட் பண்ணேன். ஆக்சுவலாக தொழில் பண்ணும்போது இது மாதிரி பார்க்கணும். நம்ம போய் இன்னும் டீப்பாக பேசுவோம், ஜென்ரலாக பேசுவோம் இல்லையா? அப்போ வந்து ஷேர் பண்ணுவோம். இதில் 1-to-1 நேரத்தில் சொல்லணும். அப்புறம் பர்சனல் ஃபேமிலி 1-to-1 முடிச்சிடல, அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு நம்பருக்கு ஒரு அவசரம் ஐஸ்வர்யா மேம் நீங்கள் 1-to-1 யாராவது அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே அப்படியே கொடுக்குறேன். அப்படிங்கிற விஷயம் அது ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்டிவே இல்லாமல் வந்து வச்சுக்கோங்க, அப்போ வணிக மருந்து ஜென்ரல் நோட்ஸ் தான். இது பெருசாக வந்து எல்லாருமே கொண்டு போக மாட்டோம். ஒரு ரோல் மாடல்
இப்போ நம்ம 10 பேர் பார்த்தோம்னா ஒரு 10 பேர் பார்த்தாங்க சூப்பர், நம்ம போய் பார்க்கலாம். அந்த மோட்டிவேஷனுக்காக உள்ள விஷயங்கள் தான் இது. 1-to-1 நேருக்கு அதனால அடுத்தது வந்து விஜய் சார் சொன்னாங்க விஜய் டு சதீஷ், விஜய் டு சதீஷ், விஜய் டு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கல வச்சுக்கோங்க. இப்போ நான் அப்படி நாங்கள் கொடுத்துருக்காரு, நான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது எங்களோட கவர். அப்போ எங்களோட தொழிலில் ஒரு குவாலிட்டி இல்லையோ ஒரு சர்வீஸ் இல்லையோ இல்லை மேபி காஸ்ட்லியாக இருக்கலாம். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். விஜய் சார் கொடுத்தாரு, நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு அவர் சொல்லுவார் இல்லை செய்யணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கு பரிந்துரைக்கும். அந்த பருந்து மேபி அப்போது ஒரு பருந்து இப்போ இவர் வாங்கிட்டு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நோ சார் ஓகே இட்ஸ் ஓப்பர் தேங்க்ஸ் டாக். ஸோ நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த 100% கொடுத்துருவோம். ஸோ நேருக்கு பரிந்துரை நம்பிக்கை இதெல்லாமே ஜஸ்ட் ஃபார் நோட்ஸ் தான். இது எதுவுமே வந்து எங்களோட கிடையாது. பட் இது அவங்க சொல்லும்போது மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் அது ஒரு ஓகே நம்ம ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன். சார் அதே மாதிரி எனி ரெஃபரல் பிஸ்னஸ் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? இப்போதைக்கு ஒரே ஒரு ரெஃபரல் கேபிள் சேர் வாங்க கண்டிப்பாக சார் என்கொயரி பண்ணியிருக்கேன். ஓகே ரெஃபரன்ஸ் பரிந்துரை மற்றபடி இப்போதைக்கு இவ்வளோ சார் நீங்கள் தண்டனை சார் நீங்கள் தண்டனை சார் நீங்கள் யாருக்காவது பரிந்துரை கொடுத்துருக்கீங்களா? ஓகே கண்டிப்பாக பண்ணீங்க நாங்கள் அநேகமான சார் வந்து சோஃபாவும் ப்ளஸ் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறது 4,000. இல்லை ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லையா? ஓகே 4,000. ஸோ அவங்க நோட்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் யாருக்காவது ஜிஎஸ்டி வந்து ஹாப்பினஸ்க்கும் ஒரு ரெசார்ட்ஸ்க்கும் சேர்த்து விஜய் சாருக்கு ஒரு 5,000 வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகே விஜய் சார் ஜிஎஸ்டி. ஸோ விஜய் சார் டு விநாயகபாணி சாருக்கு வந்து இங்கே வந்து ஒரு 8,000 வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக பே பண்ணிருக்கோம். விஜய் சார் டு விநாயகபாணி சார். ஸோ இது மீட்டிங்கில் நான் ப்ளீஸ் யாருக்கா ஏதாவது கேக் வேணும்னு சொல்ல வேண்டியதாக சொல்ல ஷேர் பண்ணிக்கலாம். விஷயம் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியதை ஷேர் பண்ணணுமா? நிறைய இருக்குது உங்களுக்கு நன்றி. சொல்லுங்க மேம். எனி கருத்துக்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் தான். ஸோ நான் வந்து கார்பரேட் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பட் நான் இங்கே வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரைனிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு குட் ஒரு நெட்வொர்க்கிங் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இன்னைக்கு வந்து இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்ம நாளைக்கு இந்த பிஸ்னஸ் கிடைச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்காது. கட்டாயமாக இந்த ஒரு நெட்வொர்க்கை வந்து நமக்கு நிறைய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸில் கட்டாயமாக நம்ம இதில் வர முடியும். ஸோ இங்கே இருக்க ஒருத்தருமே எனக்கு ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நெட்வொர்க் மூலமா நான் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே உறுப்பினர்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து இருக்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். என்ன போதோ கருத்துக்கள் சஜஷன் முடிக்கிற கேப் நோட்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த இருக்கிறது வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பும் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அதாவது என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாரு. இன்னொரு நடிக்கிறதுக்கு 1,000 நாள் நடிக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய எனக்கும் என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இவர் சார். ஸோ அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு அடுத்த ஸ்டெப் எனக்கு நெக்ஸ்ட்டு என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து டீச்சிங் லைனில் இருந்தேன். ஸ்கூல்ஸில் வந்து 10% ஹேண்டில் பண்ணியிருக்கேன் 10 இயர்ஸ். ஸோ அது இல்லாமல் வீட்டில் நிறைய ஒர்க். ஸோ ஹோம்மேட் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ். ஸோ இதெல்லாமும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஏசி, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஏசி மெக்கானிக். ஸோ அந்த ஒர்க்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயும் இல்லாமல் ப்ளஸ் அட்மினாக இருந்து என்னால் வந்து வர்மா ரெசார்ட்க்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு விஜய் சார் ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ
தண்டாயுதமணி சார், மேம் இருக்கணும். ஸோ இவங்க எல்லாரும் மூலியமாகவும் எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்னுடைய பிஸ்னஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போக முடியும் அப்படின்றது இருக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஸோ இந்த வாரம் வந்து பரிந்துரை மூலம் ஒரு 18,800 rupees வந்து நம்மளுக்குள்ள பரிந்துரை இதாகிருக்கு. அண்ட் ஓவரால் இந்த 110 weeksல we have done 45,03,394. இது எங்களுக்குள்ள பரிந்துரை வெளியில் எதுவுமே இல்லாமல் நல்லது. ஸோ இந்த அமௌண்ட் என்னன்னா இந்த 119 வாரத்தை வந்து பயணிச்ச உறுப்பினர்கள் ஒருத்தர் வணிகத்தை ஷேர் பண்ணிடுவோம். நான் கொடுத்தா ஒரு நான் அவங்க கொடுத்தா ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஸோ இப்போ இது என்னச்சுன்னா இப்போ எனக்கு தேவைன்னு எங்கே தேவை ஸோ இங்கே ஷேர் பண்ணுறேன். அது ஒரு ரெக்கார்ட்ஸ் சார். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 3,150 கையில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்து சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் மகளிர் தினம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களோட ஆப்ஷன் கேட்டால் நம்ம புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து உமன்ஸ் டே வருது. நான் டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக அடுத்த வாரம் வந்து ஒரு ஒன்று கூட நிகழ்வு மாதிரி நம்ம நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது விருதுகள் எக்ஸாக்ட் டேட் 8th சண்டே மார்ச் 9th சண்டே எக்ஸாக்ட் டேட் எக்ஸாக்ட் சண்டே இல்லைன்னா 1 இருக்கலாம் அப்படின்னு ஏன்னா சண்டே நீங்கள் 8 நீங்கள் சொல்லுங்கள் சார். அதான் நாங்கள் இல்லை நாங்கள் 8th வந்து இன்னொரு இடத்துல உமன்ஸ் டே செலிப்ரேஷன். ஓகே. ஸோ நம்ம 9th ஈவினிங் வச்சுக்கலாமா? 9th ஈவினிங் வித் டின்னர். சண்டே சண்டே ஈவினிங். சண்டே ஈவினிங் வந்து 5 o'clock ரெசார்ட்ஸ் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஓகே. ரெசார்ட் இருக்குது பண்ணிக்கலாம். இல்லை அடுத்த வேற ஒரு அணியில் இருந்து அவங்களையுமே கூப்பிட்டு சொன்னீங்க. ஒரு மாதிரி சேர்ந்து செய்யலாம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அப்ராக்சிமேட் ஒரு 50 மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். 2 டீமில் இருந்து. ஒன்லி கேர்ள்ஸ் தான். Not only girls. கூட போவோம். இல்ல உமன்ஸ் டே உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம எல்லாம் கலந்து செலிப்ரேட் பண்ணணும் சார். விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும். இல்லை இப்போ சண்டே ஈவினிங் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். மெம்பர்ஸ் நீங்கள் ஐஸ்வர்யா மேம், ராமலியா மேம், நீங்கள் சண்டே ஈவினிங் வச்சுக்கலாமா? சண்டே ஈவினிங் சண்டே ஈவினிங் உங்களுக்கு ஓகே சார். ஸோ அந்த மெம்பர்ஸ் அந்த மீட்டிங்கும் ஒரு எனக்கு வந்து தோணுது. அது அவங்க இன்வைட் பண்ணுவோம். விருதுகள்ல இருந்து நம்ம சொல்லிட்டாங்க சார். பையன் சொல்லிட்டாங்க. அது யாரோ ஒருத்தர் பொறுப்பு எடுத்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மெயின் அது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரும் வரதுக்கு அவங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு நான் வந்து அதுக்கு கொடுக்குறேன் யூஸ் பண்ணி அதில் சொன்னால் சண்டே ஈவினிங் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் ரூல்ஸாக ஓகே. தேங்க்ஸ் சார். கிரிப்டோகரன்சி பற்றி சார் சொல்லியிருந்தாரு. ஓகே. ப்ராடக்ட் பண்ணிட்டாரு. கிரிப்டோகரன்சி பற்றி என்ன சொன்னார். நான் ஃபஸ்ட்டு வெளியே பார்த்தேன், ஓகே கொஞ்சம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங் வந்தால் தெரியாது, 2 மீட்டிங் வந்தால் தெரியாது. மினிமம் 3 மீட்டிங் அதை நம்ம போய் வந்துட்டா தான் அதுக்கு புரிதல் இருக்கும். ஸோ வெளியே பார்க்கும்போது நம்ம யாராவது கேட்டால் ஒரே வார்த்தை முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா ஒரே வார்த்தை அப்படின்னு முடிச்சுடுவாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆகும். ஒரு விஜய் சார் எனக்கு தனியாக கூப்பிட்டு நல்லா சொன்னார், புரிய வச்சார். அதுக்கப்புறம் 3 மீட்டிங் 4 மீட்டிங் தான் போயிட்டு
அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு நல்ல இன்கம் வந்து இருக்குது. எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் பிஸ்னஸ் மேன் தான். ஸோ இருந்தாலுமே ஃபியூச்சர்ஸ்லாம் இப்போ நீங்கள் லேபர் ஸ்பெஷல் நிறையா இருக்குது. 5 lakhs எவ்வளோ கிடைக்கும்? 5 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நியர்பை 20,000 நமக்கு ஒரு இன்கமே வருது மந்த்லி வந்து இன்கம் வந்து. அது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்றது எப்படின்றது நம்ம இப்போ நான் சொன்னாலும் புரியாது, எக்ஸ்பிளைன் முடியாது. அது மீட்டிங் நம்ம வந்தால் மட்டுமே அதோட புரிதல் கிடைக்கும். ஸோ நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாராவது விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து கலந்துங்க. அது எல்லாரும் ஒரு பயனுள்ளதாக அமையுது அப்படின்றதான். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா அது பண்ணுறதும் வந்து ஒரு தமிழர். இப்போ ஒரு சிஇஓ வந்து நம்ம போய் ஒரு மீட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம், சரிங்களா? ஸோ அந்த சிஇஓ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதெல்லாம் வெறும் வாயில் சொன்னால் முடியாது. அந்த மீட்டிங் நம்ம போகும்போது தான் அவங்களுடைய பழக்கங்கள் என்ன, நட்பு என்ன, அவர் எப்படி பழகிறாரு, எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, இப்போ எல்லாமே ஒன்லி ஃபுல் ஆன்லைன்லாம் கிடையாது, நம்மள ஃபிசிக்கல் அசெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையான பிஸ்னஸாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் வெல்கம், இதில் வந்து கலந்துட்டு மீட்டிங் பண்ணுறோம்.